செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழாவில் நபார்டு கன்சல்டன்சி சர்வீஸின் ஆலோசகர் முகுந்தன் அவர்கள் பேசிய உரை, விருதுநகர் மாவட்டத்தில் 1330 திருக்குறளை மாணவர்கள் 15 மணி நேரம் எழுதி சாதனை புரிந்தது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை. 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 25 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருந்தவங்களை இந்த 12 ஆண்டுகள்ல அவங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேல வந்திருக்கிறாங்க. அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 5 லட்சம் கிராமங்கள் திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத கிராமங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. குழாய் மூலமாக ஜல்ஜீவன் தண்ணீர் கொடுக்கும் திட்டம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 11 கோடி வீடுகளுக்கு பாதுகாப்பான, சுத்தமான, சுகாதாரமான குடிநீர் வசதியை நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், சகோதரிகளை லட்சாதிபதிகளாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்துல சுய உதவி குழுக்களை சேர்ந்த 3 கோடிக்கும் அதிகமான சகோதரிகள் லட்சாதிபதிகளாக உருவாகி இருக்கிறார்கள். அந்த சாதாரண மக்களும் கூட பேங்க்குக்கு போகணும், பேங்கினுடைய பயன்களை கிடைக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 58 கோடி பேருக்கு ஜன்தன் வங்கி கணக்குகள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுல கிட்டத்தட்ட 32 கோடி கணக்குகள் பெண்களுடைய கணக்குகளாக இருக்கிறது. அதே போல உஜ்வாலா திட்டத்தின் கீழே, இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தின் கீழே 11 கோடி குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு 12 வாரங்கள்ல இருந்து 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த நவீன போக்குவரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக வந்தே பாரத் ரயில்கள் இந்த 12 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 164 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த வந்தே பாரத் சர்வீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26 நகரங்கள்ல 1155 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மெட்ரோ ரயில் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு. விமான போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு உதான் சேவை திட்டத்தின் கீழே 164 விமான நிலையங்கள் இருக்கிறது. விவசாயிகளுடைய நலனை பொறுத்தளவுக்கு பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு 4.3 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த சன்மான் நிதியானது விவசாயிகளுக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கப்படுகிறது. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழாவில் நபார்டு கன்சல்டன்சி சர்வீஸின் ஆலோசகர் முகுந்தன் அவர்கள் பேசியபோது, என் பேர் டாக்டர் முகுந்த் ராஜ். நான் நபார்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ்ல அட்வைசரா இருக்கேன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியும் நபார்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் ஏசிசிபிஎல் நாலேஜ் பார்ட்னராக இருந்து நம்ம விவசாயிங்களுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடங்குறோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற 17 கான்ஸ்டியூயன்ட் அண்ட் அஃபிலியேட் காலேஜஸில் இது வழங்கப்படும். ப்ரிடாமினெட்லி இது மைனாரிட்டிக்கு இருக்கு. ஒரு பேட்சில் ஒரு 10-15% நான் மைனாரிட்டியும் இதில் பால்கொள்ளலாம். 33% இது லேடிஸ். மெயினாக இது ஒரு பேமெண்ட் இல்லை, ஃப்ரீயாக வழங்கப்படுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. பிஎம் விகாஸ்னு இதோட ப்ரோக்ராமோட பேர். மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் இது த்ரூ வேரியஸ் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ். எப்படி இருந்தாலும் நபார்ட் கன்சல்டன்சி விவசாயி ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்கோம் நாங்கள் ஒரு 25 வருஷமாக. இது தெரிஞ்ச விஷயம், விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
1700 பீப்புளுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஃபர்ஸ்ட் பேட்சாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரில் இருக்கிற கிராஜுவேட், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற விவசாயிங்க, மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து இல்லை 10ஆம் கிளாஸ் படித்த பர்சன்ஸ்க்கு ஸ்கில் பண்ணி சர்டிஃபிகேட் கோர்ஸோட இது பண்ணி அவங்களோட ஒரு லைவ்லிஹுட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத அவங்களே எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் நாங்கள். விருதுநகர் மாவட்டத்தில் 1330 திருக்குறளை மாணவர்கள் 15 மணி நேரம் எழுதி சாதனை புரிந்தது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பட்டாசு மற்றும் கூலி தொழிலாளர்களின் மகள்களான 8ஆம் வகுப்பு பயிலும் யாசினி, பவித்ரா, சாருமதி மற்றும் மதுஸ்ரீ, 9ஆம் வகுப்பு மாணவியலான மதுஷா, மாதவி மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் திருக்குறள் மீது அதீத பற்று கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக திருக்குறளை முழுமையாக மனப்பாடம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து தாங்கள் முன்னெடுக்கும் வித்தியாசமான முயற்சிகள் மூலமும் திருக்குறளை உலகிற்கு மென்மேலும் அறியச் செய்யும் முயற்சியாக உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம் சார்பில் 7 மாணவியர்கள் இணைந்து 1330வது திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகீழ் வரிசையில் முழுமையாக மனனம் செய்து 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். இச்சாதனை நிகழ்வினை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் பதிவு செய்தது. மாணவிகளின் இந்த சாதனை முயற்சியை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். மேலும் சாதனை முயற்சியில் ஈடுபட்ட மாணவிகளை பாராட்டி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வாழ்த்து மடல் எழுதி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் கல்வி, திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகளில் புரட்சி உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர் சக்தி இன்று உலக அரங்கில் புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது நாட்டில் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான சூழல் மிக வேகமாக வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நாட்டில் தற்போது 2 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருப்பதாகவும் இதில் 300க்கும் மேற்பட்ட விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா கூறினார். இதன் மூலம் ஸ்டார்ட் அப் துறையில் உலகின் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு அமித் ஷா கூறியுள்ளார். நாட்டில் தற்போது ஐஐடி, எய்ம்ஸ் உட்பட 1213 பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நாடு முழுவதும் 1045 கேலோ இந்தியா மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விளையாட்டு வீரர்களின் திறமைகளை ஊக்குவிக்க 34 மாநில சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு கேடயமாகவும் எதிரிகளை தாக்க ஒரு வாளாகவும் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் வான்படை வீரர்கள் காட்டிய அசாத்திய தைரியத்திற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். விமானப்படைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் விமானப்படை மேலும் வலுவானதாகவும் அதிகாரம் பெற்றதாகவும் மாறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 2 நாட்களில் 3 அதிநவீன ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்துள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கொண்டுள்ள உலகின் முன்னணி நாடுகளின் வரிசையில் இந்தியா இணைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்புத்துறை கண்டுபிடிப்புகளில் உலகளாவிய தலைமைத்துவத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.